மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நெல்லிக்காய் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நெல்லிக்காய் மரம் மேக்ஸிமம் அதிகபட்சம் 2 இயர்ஸ்க்குள்ளே காய் காய்க்க ஆரம்பிச்சிரும். அப்படி காய்க்கவே இல்லை அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம நான்வெஜ் மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீனோடைய வேஸ்ட், இந்த குடல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை நம்ம கடையில் மீன் கடையில் வாங்கிட்டு நம்ம அந்த மீனோட அந்த செடியோட வேர் பகுதி இருக்கு பாருங்க, அந்த வேர் பகுதியை நோண்டி அந்த வேர் பகுதியில் அதை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளார நமக்கு அவ்வளோ காய் அவ்வளோ பூ எல்லாமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு எங்கள் வீட்டோட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் அது டைரக்ட் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அதனால் நான் உங்களுக்கு ஆடியோ மூலியமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இது நெல்லிக்காய் மரம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், நீங்கள் மாமரம், தென்னை மரம், சப்போட்டா மரம் எல்லாத்துக்குமே இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு உரம் நமக்கு செயற்கையாக தயாரிக்கக்கூடியது. நம்ம இயற்கையாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த செடிங்களுக்கு மரங்களுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கும் நல்லது. அந்த செடியும் சீக்கிரம் இறந்து போகாது. அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.